கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ நிறையா சம்பாதிக்க வேண்டாமா? நிறையா சேமிக்க வேண்டாமா? நாம் ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டாமா? நாமும் மற்றவர்களைப் போல ஒரு பணக்காரமான வாழ்க்கை வாழ வேண்டாமா என்கிற கேள்வி நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுலேயே அப்படி வாசித்து வந்தீங்கன்னா 8வது வசனம் கூட சொல்லுவார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். அதுக்கு தான் அந்த வார்த்தை சொன்னார். நாம் பணக்காரர் ஆகணும், நாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், நாம் லட்சாதிபதி ஆகணும் அப்படிங்கிறவன் இந்த மாதிரியான விஷயத்தில் போய் விழுந்துடுறான். அதனால் நீங்கள் போதும் அப்படிங்கிறதோட இருங்க. நல்ல 3 வேளை நமக்கு சாப்பாடு கிடைக்குதா, நல்ல மானத்தை மறைக்க நம்ம நல்ல துணிமணி இருக்கா, நாம் படுத்துறங்கிறதுக்கு மற்ற நல்ல ஒரு வீடு வாசல் இருக்கா, போதும். இப்போ நம்ம ஒன்றுமே இல்லாத காலத்தில் இப்போ இந்த வார்த்தைகள் ரொம்ப பணக்காரராகவே பிறந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை. சில பேர் கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்திருப்பாங்க, சில பேர் பெரிய பணக்காரர் வீட்டில் பிறந்திருப்பாங்க, சில பேர் பெரிய பெரிய ஊழியக்காரர் வீட்டில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த பசி, வேதனை, துக்கம், பட்டினி இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்கள செல்லமாக வளர்த்திருப்பாங்க. அவர்களுக்கு அல்ல இது. அவர்களுக்கு இது எப்போ பொருந்தும் அப்படின்னா, இளையகுமாரனை போல எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறாங்கல்ல, அப்போ தான் பசின்னு என்னன்னு தெரியும். அந்த காலகட்டம் அவங்களுக்கு வர்றப்போ அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு நடுநிலையான குடும்பம், நடுத்தர குடும்பம் அல்லது ஒரு கீழ்த்தரமான குடும்பம், அந்த குடும்பத்தில் நாம் பிறந்து கடவுளை ஏற்றுக்கிற ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சு, அந்த சூழ்நிலையில் நம்ம கடவுளை ஏற்றுக்கிட்டு கடவுளுக்குள்ளே வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப, அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த அறிவுரை சொல்லப்படுகிறது. என்னென்னு, போதும் என்கிற மனதோடு கூட இருங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் ரொம்ப பசியும் பட்டினியுமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட எனக்கு ஒழுக்கமாக கிடைக்கல, ஒரு 3 வேளை நான் திருப்தியாக சாப்பிடணும், அதுக்கு எனக்கு ஒரு சம்பாத்தியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ, அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். நம்மை ஒரு எஜமானுக்கு கீழே வேலை செய்யும்படியாக அழைக்கிறார். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அரசாங்க வேலையில் இருந்தால் அரசாங்கம் நமக்கு எஜமான், தனியார் வேலையில் இருந்தால் தனியார் முதலாளிகள் நமக்கு எஜமான் இல்லையா? அப்போ ஒரு எஜமானுக்கு கீழே நம்ம போய் வேலை செய்யக்கூடிய அந்த தகுதியையும் அந்த ஒரு நல்ல ஒரு நிலையையும் கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுப்பார். அப்போ நாம் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா 3 வேளை நம்ம திருப்தியாக சாப்பிடும். அப்போ வேலை செய்கிற இடத்துக்கு போகிறப்போ ஒரு நல்ல துணிமணி போட்டு போனால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு உடுத்துறதுக்கு ஒரு நல்ல உடையை நம்ம என்ன பண்ணுவோம்? தேர்ந்தெடுப்போம், எடுப்போம். எதில்? நம்முடைய சம்பாத்தியத்தில். அப்புறம் எத்தனை நாளைக்கு நம்ம நடந்தே போகிறது? நமக்கு ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு வாகனத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போ நம்முடைய சம்பாத்தியத்திலேயே கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணி ஒரு புத்தியாக, அறிவாக, ஞானமாக நம்முடைய சம்பாத்தியத்திற்கு ஏற்றபடியான ஒரு வாகனத்தை நம்ம வாங்குவோம். அதில் நம்ம குடும்பமாக பயணிப்போம். இப்போ என்ன பண்ணியாச்சு? 3 வேளை சாப்பாடு நமக்கு கிடைக்கிது, போதும். நல்ல துணிமணி நமக்கு இருக்குது, போதும். நம்ம போக்குவரத்துக்கு ஒரு வண்டி வாகனம் இருக்குது, போதும். நமக்கு ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, போதும்.
இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கடவுளே குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வீடு வேணும். இந்த வீடு வேணும்னு நாம் ஆரம்பிக்கிறப்ப தான், இப்போ இதெல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டப்பவும் நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம், துணிமணி வாங்குறப்ப நமக்கு வசதி வந்தப்பவும் நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம், திருமணம் 2 பிள்ளைகள் வர வரைக்கும் கண்ட்ரோலாக இருந்தோம், ஒரு வண்டி வாகனம் வாங்குகிற குடும்பமாக வெளியே போக வர, ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு கடகண்ணிகளுக்கு போகிறோம், அல்லது ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகிறோங்கிறப்போ ஒரு வாகனத்தில் போகலான்னு ஒரு வண்டியை வாங்கினோம். அப்போவும் நாம் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணோம், இருந்தோம். இதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், போதும் அப்படிங்கிற மனதோடு கூட நம்ம இருக்கோம். இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்க போகிறோம். என்னென்னா, குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நீங்கள் கொடுக்கணும். உணவு எனக்கு 3 வேளையும் கொடுத்தீங்க போதும், நல்ல உணவு துணியெல்லாம் கொடுத்தீங்க போதும், வண்டி வாகனம் கொடுத்துருக்குறீங்க போதும், இதையெல்லாம் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல ஞானத்தையும் ஒரு நல்ல வேலையும் கொடுத்தீங்க போதும். இப்போ ஒரு வீடு வேணும். இப்போ இந்த வீட்டை நம்ம கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறப்ப தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு 600 சதுரடியோ 700 சதுரடியோ கொஞ்சம் இடத்த வாங்கி அதில் நம்முடைய வருமானத்திற்கு ஏற்றபடியான ஒரு வீட்டை கட்டி நம்ம இருந்துடலாங்கிற முடிவில் நாம் என்ன பண்ணுவோம், அந்த வீட்டை வாங்கலாம்னு நினைப்போம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் பிள்ளை குட்டிகளுக்கு படிக்க வைக்கணும், அவங்கள சாப்பிட வைக்கணும், அவங்களுக்கு துணிமணி போடணும், சரிங்களா, மனைவியை அவங்களுக்கு உணவு இதெல்லாம் கொடுக்கணும், துணி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கணும், நம்ம வேலைக்கு போகணும் வரணும், இதுக்கெல்லாம் ஆகிற செலவு போக மீதி இருக்கக்கூடிய பணத்தில் தான் நம்ம இந்த வீட்டு கடனை கட்ட முடியும். அந்த கணக்கு போட்டு நாம் இன்னும் வீடு வாங்க முயற்சி பண்ணுவோம். இப்போ தான் நம்ம சொந்த பந்த எல்லாரும் வருவாங்க. ஒரு பிள்ளை வச்சுருக்கிற, 2 பையனை வச்சுருக்கிற, நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சாக்கா அவங்க எங்கே போய் தங்குவாங்க, அதனால் கொஞ்சம் பெரிய இடமா வாங்குற கடன் தானே வாங்குற அப்படின்னெல்லாம் நம்முடைய புத்தியை மாற்றி என்ன பண்ணுவாங்க, அகலக்கால் வச்சு எதெல்லாம் போதும் போதும் போதும்னு சொல்லிகிட்டு இருந்தோமோ அது மறுபடியும் கிடைக்காதான்னு ஏங்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்பவும் இந்த மனசு நமக்குள்ளே இருக்கணும். என்ன, அப்போ தான் இந்த போதும் என்கிற மனது நமக்குள்ளே இருந்தால் அது தேவ பக்தி. புரியுதுங்களா? அப்போ தான் அந்த போதுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். சாப்பாட்டுக்கு போதுன்னு சொன்னால், துணிமணிக்கு போதுன்னு சொன்னால், திருமண வாழ்க்கைக்கு போதுன்னு சொன்னால், வண்டி வாங்கினதுக்கு போதுன்னு சொன்னால், இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறப்ப நம்மை கடனில் சிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க, பலவந்தப்படுத்துவோம். இப்போ தான் நாம் என்ன பண்ணணும், போதும், எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும், சிறிதளவு கடனை வாங்கி என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் கடனை கட்டுறேன், அந்த வீட்டு கடனை கட்டி முடித்ததற்கு பிறகு ஆண்டவருக்கு சித்தமானால் அப்புறம் நான் பெரிய வீடாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போதும் என்கிற வார்த்தை அப்பொழுது வர வேண்டும். 2 சக்கர வாகனத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தர், என்னங்க 3 பேர் இருக்கிறீங்க, காரில் பற்றிக்க மழை வருது, ஒரு கார் வாங்குங்க, கடன் நான் வாங்கி தரேன் அப்படிமா. வேண்டாம், போதும், மழை வந்தால் நாங்கள் ஒரு ஓரமாக நின்றுக்கிறோம், அல்லது மழை வராத நாளாக பார்த்து நாங்கள் புறப்பட்டு போய்க்கிறோம், போதும் எங்களுக்கு இதுவே, கர்த்தர் இதை கொடுத்துருக்கார். ஒருவேளை நான் காரில் போகிறது கர்த்தருக்கு சித்தமான இருந்தால் அவர் தருவார், அதுக்கு ஒரு ஏற்ற காலத்தை நியமிப்பார், அதற்கான வருமானத்தை எனக்கு தருவார், அப்போ நான் வாங்கிக்கிறேன், போதும். அன்பானவர்களே, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ இது எல்லாமே மன நிறைவு. இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வேலைக்கு சாப்பிடுவோம், நல்ல துணிமணி போடுவோம், நல்ல ஒரு விசேஷங்களுக்கு போவோம் வருவோம், மற்றவர்கள் மத்தியில் ஒரு மதிப்பார்ப்போம். சொந்த வீட்டில் அவன் இருக்கிறான், சின்ன வீடு தான்ப்பா, அந்த வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ சமாதானமாக இருக்கிறாங்க. சொந்த வீடு தான், ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் தான் வீடு கட்டினா, போய் பாருங்கள் எவ்வளோ சமாதானமாக இருக்கிறாங்க. குறைவில்லாத உணவு, குறைவில்லாத உடை, குறைவில்லாத சமாதானம், குறைவில்லாத தேவ பக்தி.
அதை விட்டுட்டு பலவந்தப்பட்டவர்களுக்கு மத்தியில் நம்ம சிக்கிட்டோம்னா நம்ம என்னென்ன செய்வோம்? ஏப்பா உன்னோட தகுதிக்கு உன்னோட ரேஞ்சுக்கு நீ இத்தினோண்டு வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது, ஒரு பெரிய வீடாக பார்க்க வேண்டாமா, ஒரு கார் வாங்கி நிறுத்த வேண்டாமா, இப்படியெல்லாம் நம்மளை சொல்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ண போகிறோமா, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடான காரியத்தை செய்வோமா? அப்போ நம்ம எதுவெல்லாம் போதும் போதும் போதுன்னு சம்பாரித்து வச்சுருந்தோமோ அதையெல்லாம் நம்ம இழந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்தோம். அன்பானவர்களே, கவனமாக இருங்க. அதுக்குத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு? போதும் என்கிற மனதோடு. எதெல்லாமே போதும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை போதுமானது. நம்ம உணவு போதும், நம்ம மேலே நம்ம மனைவி அன்பு செலுத்தணும், நாம் அவங்க மேலே அன்பு செலுத்தணும், நம்முடைய பிள்ளைகள் அன்பு செலுத்தணும். அதுதான் அளவற்றதாக இருக்கணுமே தவிர உடைமைகளும் பொருள்களும் போதுங்கிற மனசோடு தான் இருக்குது. அப்போ எப்போ போதும்னு சொல்லணுமோ அந்த நேரத்தில், சரியான நேரத்தில் நாம் போதும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற போது நிச்சயமாகவே நாம் ஆதாயம் உள்ளவர்களாயிருப்போம். தேவ பக்தியினால் ஆதாயம் பெற்றவர்களாயிருப்போம். அன்பானவர்களே, இப்படி ஒரு வார்த்தையை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் உபயோகப்படுத்துவதற்கு நாம் பழக்கப்படுத்தி கொள்ளுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் போதும் என்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி நிறைவான கர்த்தருடைய தேவ பக்திக்குரிய அந்த ஆதாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். போதும் என்கிற மனதோடு கூட நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் எங்களுக்கு கிருபையும் தயவும் அன்பும் பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம். வசனங்கள் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.